நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த iQOO Neo சீரிஸ் அன்பாக்சிங் அவ்வளோதான். இப்போ ஃபோனை பார்த்தோன்னா கலர் இந்த மாதிரி இருக்குது. போன வாட்டி நம்ம அந்த வீகன் லெதர் ஃபினிஷிங் எல்லாம் பார்க்கறதுக்கு சும்மா செம்மையாக இருந்தது. பட் இந்த ஃபீல் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் சொல்லுவோம். ஏன்னா பின்பக்கம் பிளாஸ்டிக் தான். கலர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் டிசைன் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே, பின்பக்கமாக ஸ்லைட்லி கர்வ் இருக்கிறதுனால இன் ஃபீலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லைட் வெயிட் மாதிரியும் இருக்குது, பட் கொஞ்சம் ஹெவினஸ் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 206 கிராம் இருக்குங்க. சரி, இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தா வலது பக்கம் பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் பக்கம் கீஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழே நமக்கு 2 நானோ சிம் போடக்கூடிய சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வரும்போது நமக்கு 6.78 இன்ச்சுக்கான 1.5K ரெசல்யூஷன் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. 80 LTPO பேனல் இது 1 ஹெர்ட்ஸ்லேருந்தே வந்து மாறிக்கும். அண்ட் உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ கான சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 4600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு, 1800 நிட்ஸ்க்கான HPMA இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நான் OnePlus 13 இந்தியாவில் லான்ச் ஆனதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. PWM டிமிங் கொடுத்துருக்காங்க, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே இருக்கு. அண்ட் அதோட பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்லையும் வச்சிருக்காங்க. யூடியூப்ல HDR-கான சப்போர்ட் இருக்கு, பட் நெட்ஃபிளிக்ஸ்ல இதுல கொண்டு வரல. மேபி இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கொண்டு வராங்களான்றதை பார்க்கலாம். பட் மற்றபடி நீங்க வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து எல்லாமே டிஸ்பிளே சூப்பரான ஒரு டிஸ்பிளேவா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதோடைய சவுண்டுமே நல்லா இருக்கு. ஹாப்டிக்ஸ் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன ப்ரொடக்ஷன் இருக்குன்றத அவங்க மென்ஷன் பண்ணல. அட் த சேம் டைம் உங்களுக்கு IP ரேட்டிங்குமே வந்து எதுவுமே வந்து கிடையாது. பட் இருந்தாலும் போட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லை. இது ஏற்கனவே ஆனது, அதனால இது கவுண்ட் கிடையாது. பட் நார்மலா டிஸ்பிளே ஸ்டில் ஒர்க்கிங் ஃபைன். iQOO எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸ் Snapdragon 8 Gen 3 வந்து கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் Q1 சிப் இருந்தது, அந்த நியோ சீரிஸை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த வருஷம் Q2 சிப்பை கொடுத்திருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு NVIDIA5 RAM டைப், UFS 4.1 கான ஸ்டோரேஜ் டைப்மே வந்து இருக்கு. சரி, நம்மளுடைய எல்லா பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸும் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா AnTuTuல 2.05 மில்லியன் ஸ்கோர் வந்திருக்கு. CPU throttling-மே 79%, which is not bad. Geekbench-லயும் நல்ல ஸ்கோர். 3D எக்ஸ்ட்ரீம் ப்ரெசஸ்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 71 வரைக்கும் வந்திருக்கு. பட் இது எல்லாம் பண்ணும்போது ஒரு விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இதெல்லாம் பெஞ்ச் மார்க் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணும்போது ஓகே. பட் 6400 mm² இருக்கக்கூடிய வேப்பர் கூலிங் சேம்பர் இருந்தே இவ்வளோ கொதிக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு BGMI 120 FPS சப்போர்ட் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு விளையாடும் போதும் கண்டினியூஸாக விளையாடணும். ரொம்ப ஹீட்டிங் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட்டிங் வந்து இங்கே விசிபிள் ஆகுது. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹீட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45-46 வரைக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் ஸ்லைட் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி இந்தியாவில் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6100 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்திருக்கு. 35 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும்னு சொல்றாங்க. இந்த சார்ஜர்ல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா இது வெறும் PD சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இல்லாம PPS உடைய சப்போர்ட்டும் சேர்ந்து கொண்டு வராங்க. சோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX 9:1 சென்சர் இருக்கு. OS சப்போர்ட்டோட 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்பாக இந்த ஃபோன் எப்படியும் 35,000 ரூபாய் பட்ஜெட்ல வந்துரும். பட் அந்த பட்ஜெட்ல இன்னைக்கு தேதியில டெலஃபோட்டோ லென்ஸ் இல்ல அப்படின்றது என்ன iQOO அப்படின்னு சொல்ல தான் தோணுது. சரி, இருக்கிறதாச்சும் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், இது சைனீஸ் வேரியன்ட், அங்கே தான் இம்போர்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த ஆப்டிமேஷன் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் பெருசா. இதுலேயும் போய் எடுத்து பார்த்தா பரவாயில்லையாப்பா, அந்த ஸ்கின் டோன் அங்கே பண்ண ஆப்டிமைசேஷனே இங்கே கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கே அப்படின்னு தான் வந்து சொல்ல தோணுது. ஸோ இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல கேமராவாக இருக்கும். பட் கொண்டு வருவாங்களான்றது தான் கேள்வி. அண்ட் அது கூடவே ரியர் ஃபேசிங் கேமராவில் 8K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் செல்ஃபியில் வெறும் 1080p தான். எல்லாரும் இதே பண்ணுறீங்களே என்னப்பா. ஸோ கனெக்டிவிட்டிக்கு 10 5G பேண்ட்ஸ் இருக்குது, Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4, NFC போன்ற பல விதமான விஷயங்கள் இருக்குது. இதில் Android 15 தான் வருது. அங்கே Origin OS இந்தியாவுக்கு வரும்போது உங்களுக்கே தெரியும் ஃபன் டச் வந்து கொடுக்க போகிறாங்க. பட் சைனீஸ் லாங்குவேஜில் எல்லாமே இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. அங்கே ஆரிஜின் ஆகிறது இங்கேயும் ஆரிஜின் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சைனாவில் இது iQOO Neo 10 அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஃபோன் தான் Neo 10 Pro அப்படின்ற பேரில் வரப்போகுது. அரௌண்ட் 35 அந்த ரேஞ்சில் தான் வரும். 8GB RAM மாடல் வந்து ஆரம்பிப்பாங்கன்றதை எதிர்பார்க்குறேன். அந்த பட்ஜெட்டுக்கு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் இவங்க என்னென்னலாம் ஆப்டிமைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிராண்ட்லேருந்து யாராச்சும் மொழி புரிஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்களும் இந்த ஃபீட்பேக்ஸ் எடுத்து அந்த ஃபீட்பேக்கோட கொண்டு வரும்போது நமக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.